Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 5 EVS Our Wondrous World Chapter 5 Our Vibrant Country. ஓகே, ஆர் வைப்ரண்ட் கண்ட்ரி அப்படின்னா நமது துடிப்பான நாடு அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்கலாமா? ஏ ஸ்பெஷல் டே இன் ஸ்கூல். ஓகே, பள்ளியோட ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்ற டாபிக்ல கீழே கொடுத்துருக்காங்க இந்த லெசனை பத்தி. இட் வாஸ் 26 ஜான்வரி ஆர் ரிபப்ளிக் டே. ஓகே, அன்னைக்கு வந்து 26 ஜான்வரி நமக்கே தெரியும் நமது குடியரசு நாள். We came to school early and all of us gathered around the flagpole in lines. ஓகே, we came to early. நாங்க அதுக்காக என்ன பண்ணிட்டோம், ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்துட்டோம். எல்லாரும் ஒன்னா எதை பத்தி ஃபிளாக் போல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கொடி மரத்தை சுத்தி நாங்க நின்றுட்டு இருக்கோம். The folded flag was tied at the top. ஓகே, என்ன பண்றாங்க, கொடியை நல்லா என்ன பண்ணாங்க, மடிச்சு அதை என்ன பண்ணுங்க, அங்க கயிறு வச்சு மேலே ஏற்றி டாப்ல இருக்கு. The ground was around the flagpole was beautifully decorated with the flowers. ஓகே, இந்த ஃபிளாக் போலை சுத்தி, ஓகே, கொடி மரத்தை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பூக்களால. ஓகே, பியூட்டிஃபுல்லி அழகா இந்த பூக்களால என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபிளாக் போலை சுத்தி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஹெட் டீச்சர் புல்டு த ரோப். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்களோட ஹெட் டீச்சர்னா யாருன்னு சொல்லுவோம், நம்மளோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த ட்ரை கலர் ஃபிளாக் அன்ஃபர்ட் டு த ரிதம் ஆஃப் ட்ரம்ஸ் அண்ட் கிளாப்ஸ். உடனே ட்ரம்ஸ் அதே மாதிரி கிளாப்ஸோட என்ன பண்றாங்க, நம்மளோட ட்ரை கலர்ல இருக்கிற ஃபிளாக் என்ன ஆகாது, அந்த முடிச்சு அவிழ்ந்து என்ன ஆகுது, அழகா அதுல இருந்து பூக்கள் விழுது. டுகெதர் வி sang the national anthem loudly with pride and unity. ஓகே, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம், நாங்க நேஷனல் ஆந்தம் சத்தமா பாடுறோம் பெருமையோட. ஓகே, எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம நாட்டோட பெருமையோட அந்த நேஷனல் ஆந்தத்தை நாங்க பாடுறோம். Do you know அப்படின்ற டாபிக்ல the saffron color at the top of a national flag stands for strength and courage. ஓகே, நம்ம அதாவது வந்து கலர்ல ட்ரை கலர் இருக்கு இல்லையா, அந்த ட்ரை கலர் ஃபிளாக்ல மேல என்ன இருக்கு, சாஃப்ரான். ஓகே, மேல இருக்கிற கலர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம சாஃப்ரான் சொல்றோம். மிடில் என்ன இருக்குன்னு சொல்றோம், ஒயிட் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. சென்டர்ல என்ன இருக்கு, ப்ளூ கலர் அசோக சக்கரா இருக்கு. ஓகே, அப்ப இந்த சாஃப்ரான் எது சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம நாட்டோட தைரியத்தையும் கரேஜையும் சொல்லுது. The white middle band stands for peace and truth. ஓகே, சென்டர்ல இருக்கிற ஒயிட் கலர் எது, இந்த அமைதி, நம்ம நாட்டோட அமைதியும் உண்மையையும் சொல்றது எது, இந்த ஒயிட் கலர். நெக்ஸ்ட் வித் ப்ளூ அசோக சக்ரா அட் த சென்டர் ரெப்ரசென்டிங் டியூட்டி தர்மா. ஓகே, இங்க இருக்கிற ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, சென்டர்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் எதை பத்தி சொல்லுது, நம்ம நாட்டோட என்னன்னு சொல்றோம், கடமை உணர்ச்சியை பத்தி சொல்லுது. த கிரீன் பேண்ட் அட் த பாட்டம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் growth and prosperity. ஓகே, இந்த கிரீன் கலர் நம்ம நாட்டோட வளமையையும் செழுமையையும் சொல்றது. ஓகே, அப்படின்னு இந்த ப்ளூ 3 கலர் ட்ரை கலர் ஃபிளாகோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் அட் டெல்லி. ஓகே, டெல்லியில நம்ம நாட்டோட தலைநகர் எதுன்னு சொல்லுவோம், நம்ம டெல்லியில சொல்றோம் இல்லையா, அங்க நடக்கக்கூடிய குடியரசு தினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ரைட் அப்படின்ற டாபிக்ல வாட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் யுவர் ஸ்கூல் ஆன் த அகேஷன் ஆஃப் ரிபப்ளிக் டே. அதோட ஆன்சர், our school celebrates with great enthusiasm. The program begins with the flag hoisting ceremony followed by national anthem. Students present patriotic song, dances and speeches. Students participate march past, that is parade. Teachers give speeches about the sacrifice, that is the significance of the day, and distribute sweets at the end. இதுதான் வந்து டெல்லியில நடக்கக்கூடிய ரிபப்ளிக் டே பரேடோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பரேடு நடக்குது. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட டேப்லெட்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்க வித் இன்னொன்று நேஷனல் ஃபிளாகோட எல்லாரும் உட்கார்ந்து அந்த பரேடை பார்த்துட்டு இருக்காங்க. We sing the national anthem together on this day. That is, can you name some rivers and mountain ranges mentioned in the national anthem? Fill the table given below. நம்ம எல்லாரும் சேர்ந்து இது தேசிய கீதத்தை பாடுவோம் அந்த நாள்ல. ஓகே, கேன் யூ நேம் சம் ரிவர்ஸ் அண்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் மென்ஷன் இன் தி நேஷனல் ஆந்தம். ஓகே, அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ரிவர்ஸையும் மவுண்டன்ஸையும் சொல்ல முடியுமா, நேஷனல் ஆந்தத்துல எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் தி டேபிள் கிவன் பிலோ. ரிவர்ஸ்னு வரும்போது கங்கா யமுனா பத்தி சொல்லியிருக்காங்க. மவுண்டன் ரேஞ்சஸ் வரும்போது ஹிமாலயாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆன் ரிபப்ளிக் டே விச் ஆக்டிவிட்டீஸ் வுட் யூ லைக் டு பார்ட்டிசிபேட் இன் அப்படின் போது ஐ வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் மார்ச் பாஸ்ட், தட் இஸ் பரேட், பேட்ரியாட்டிக் டான்ஸ் அண்ட் சிங்கிங் நேஷனல் ஆந்தம். Have you ever watched the Republic Day parade in Delhi on television? What would you like the most about it? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Yes, I have watched the parade on TV. I liked the march past by the soldiers, the colorful cultural tableaux from different states, and the air show by the Indian Air Force. Discuss and list down the various items of your state tableau. Make a poster or a model of it. Okay, just உங்களோட ஸ்டேட்டோட ஓகே tableau, அதாவது ரிபப்ளிக் டேல பரேட் ஆகிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் வந்து நீங்க பேஸ்ட், தட் இஸ் போஸ்டர் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் என்னன்னு சொல்ல, மாடல் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணணும். டூ இட் யுவர் செல்ஃப்.
We enjoyed watching the Republic Day parade in New Delhi, the fighter jets flying in the sky, the state tablets and the cultural program. We enjoyed watching Republic Day parade in Delhi. ஓகே, நம்ம தலைநகர டெல்லியில இன்னும் ரிபப்ளிக் டே பரேட் நல்ல கிராண்டா நடக்கும் இல்லையா, அதை நாங்கள் டிவியில பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். த ஃபிளைட்டர்ஸ் ஜெட்ஸ் ஃபிளைங் இந்த ஷோ, ஏர் ஷோல இந்த ஃபிளைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பறக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டேட் டேப்லெக்ஸ் அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம். ஸ்டேட் டேப்லெக்ஸ் அப்படின்னா அதாவது மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அத்தனை மாநிலங்களோட அவங்கள பத்தி, ஓகே, அந்த மாநிலத்தோட வளர்ச்சியை பத்தி ஒரு டேப்லெக்ஸ் மாதிரி வண்டிங்க வரும் இல்லையா, லைனா வண்டிங்க வர்றதை பார்த்துருக்கோம் வித் கல்ச்சரல் ப்ரோக்ராமோட. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். The parade also featured the Indian Defense Forces, the Army, the Navy and Air Force, the Parliamentary and other forces. அதோட மட்டும் இல்லாம அந்த மூணு, அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதுல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி the Parliamentary and other forces. We asked a teacher why Republic Day is celebrated on 26th January. ஓகே, நாங்க எங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டோம் ஏன் ரிபப்ளிக் குடியரசு நாள் வந்து என்னைக்கு 26 ஜனவரி அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத பத்தி. இதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, நாங்க டீச்சர்ஸை கேட்டோம். Do you know அப்படின்ற டாபிக்ல இந்தியா became independent on 15th August 1947. இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சதுன்னா 15th August 1947ல. பிஃபோர் தட் we were not free to take decisions ourselves. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அடிமைகளா தான் இருந்தோம். அதெல்லாம் நம்மளாவே சுதந்திரமா நம்மளோட டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாத நிலைமையில இருந்தோம். ஓகே, many brave people struggle hard to make India free. ஓகே, நிறைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு தனியா சுதந்திரம் வேணும் அப்படின்னுக்காக போராடினாங்க. We remember that contributions and celebrate our freedom, that is every year on this day. அந்த நினைவுல வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக செலிப்ரேட் பண்றோம். We celebrate the Independence Day joyfully. Okay, இந்த Independence Day வந்து சுதந்திர நாளை நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா கொண்டாடணும். On this day our country became free. Okay, அந்த நாள் தான் நம்ம நாடு என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைஞ்சது. Does this mean everyone could do whatever they want? இதுக்கு மீனிங் என்னன்னா, சுதந்திரத்தினால யார் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அர்த்தமா அப்படின்னு பிரியா கேக்குறாங்க. Imagine what would happen if there were no rules, said the teacher. உடனே டீச்சர் சொன்னாங்க, ஓகே, நீங்க இமேஜின் பண்ணுங்க, நம்ம நாட்டுல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லாத இருந்தா எப்படி இருக்கும். இந்த சேம் வே a country also need rules to run, that is rules to run smoothly and keep everyone that is safe and happy. ஓகே, அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, நம்மளோட நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுக்கு என்ன தேவை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. அதுக்காக தான், அப்படி இருந்தாதான் என்ன மக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். So we made a plan and set of rules of our country. அதுக்காக நம்ம நாட்டுக்கான திட்டம், ஓகே, ரூல்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தின நாள் தான் இன்னும் 26th January 1950. We decided to follow this special book of rules called the Constitution. இந்த ரூல்ஸ், ஓகே, நம்ம அப்பதான் என்ன பண்ண முடியும் செஞ்சோம், இந்த ரூல்ஸ் எல்லாமே ஸ்பெஷல், தட் இஸ் a special book of rules. இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த புத்தகத்தோட பேர் இதுதான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன். This is why we celebrate 26th January as India's Republic Day every year. அதாலதான் 26 ஜனவரியில ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்றோம், குடியரசு நாளை நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்குதான் இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் வந்த, அரசியல் அமைப்பு சட்டம் வந்த நாள். அதால அந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ரைட் அப்படின்ற டாபிக்ல வாட் ஈவென்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் யோர் ஸ்கூல் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே. உங்க ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினத்தன்னைக்கு என்னென்ன ஈவெண்ட் நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே பிகின்ஸ் வித் hoisting the national flag anthem, that is hoisting the national flag, followed by singing national anthem. Students participate many cultural events like songs, dances and skits. Teachers talk about the importance of freedom and the sacrifices of our leaders. Write down 5 rules that are followed at your school. If you were to make one new rule, what would be? Students must come to school on time. Okay, wear proper uniform every day. Complete your homework regularly. Respect teachers and elders. Maintain cleanliness in classrooms and school premises. Okay, what would it be? அதாவது உன்னோட ரூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெயின்டைன் cleanliness in classrooms and school premises. நான் என்னோட ரூல் அப்படின்னு போட்டோம்னா, ஆல்வேஸ் என்ன பண்ண, we should maintain cleanliness in classrooms and school premises, not only inside the classroom and also school premises. We wanted to learn more about India. The teacher asked, have you ever looked at country currency note? உடனே எங்களுக்கு நம்ம நாட்டை பத்தி நிறைய நிகழ்ச்சி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறோம். The teacher கேட்டாங்க, have you ever looked at our currency note? நம்ம நாட்டோட கரன்சியை பார்த்திருக்கீங்களா, ருபீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நாட்டோட கரன்சியை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு எங்க டீச்சர் எங்களை கேட்டாங்க.
ஃபைண்டிங் இந்தியா இன் கரன்சி நோட். ஓகே, கீழே கரன்சி நோட் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளோட இந்தியாவை பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 3ல டேக் எனி இந்தியன் கரன்சி நோட் அண்ட் அப்சர்வ் இட் கேர்ஃபுல்லி. ஏதாவது ஒரு கரன்சி நம்மளோட நோட், ஓகே, ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்றோம், அப்சர்வ் இட் கேர்ஃபுல்லி, தென் ஃபில் இன் த டேபிள் பிலோ. அதுக்கப்புறமா கீழே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க எடுத்துக்கிறது ஒரு 10 ரூபி நோட்டு, கரன்சி நோட்டை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இருக்கு. அதை வச்சு கீழே இருக்க கொஸ்டின்ஸ் நம்மள ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் த நோட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 10 rupees. கலர் ஆஃப் த நோட் வந்து பிரவுன் கலர். நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் அதுல இருக்குதுன்னா 70 லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் ரிட்டன் ஆன் த நோட் அண்ட் தேர் ஆர்டர். எந்த ஆர்டர்ல இருக்குன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், அசாமீஸ், பெங்காலி, கன்னடா, குஜராத்தி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒடிசா, தட் இஸ் பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. நேம் ஆஃப் த மான்யூமெண்ட் வந்து கொனார்க் டெம்பிள். நெக்ஸ்ட் கொனார்க் சன் டெம்பிள். சிம்பிள் சீன் ஆன் த நோட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அசோகா பில்லர், அசோகா பில்லர், ஸ்வச் பாரத் லோகோ, நெக்ஸ்ட் வீல்ஸ், நெக்ஸ்ட் மைக்ரோ lettering. Image of animals which could be found அப்படின்னு பார்க்கும்போது element, that is elephant. Next image of animals which could be found elephant. Any message written on the note அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வச் பாரத். எனிதிங் எல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தியோட போர்ட்ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் டினாமினேஷன் இன் நியூமரல்ஸ் இருக்கு, அதே மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு, ஆர்பிஐயோட சீல் இருக்கு. Look at the picture on the currency note. Okay, இந்த currency noteல இருக்கிற பிக்சரை பார்க்க சொல்லியிருக்காங்க. The teacher said holding it for us. Teacher எடுத்து அந்த currency note காமிக்கிறாங்க. Can you guess whose image is on this note? We all said மகாத்மா காந்தி. உடனே டீச்சர் கேட்கறாங்க, இந்த நோட்ல இருக்கிற இமேஜ் யாரோடது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னன்னு சொல்ல, மகாத்மா காந்தி. எல்லாரும் சத்தமா ஒரே கோரஸா சொன்னோம் மகாத்மா காந்தி. தென் ஷி ஆஸ்க், உடனே அடுத்தவங்க கேட்டாங்க, do you know there are actually 2 images of him on each note? Hold the note up to the light and see what you can find. Okay, do you know there are actually 2 images of him on each note? ஒவ்வொரு நோட்லயும் அவரோட 2 இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ், இந்த நோட்டை வந்து ஜஸ்ட் லைட் கிட்ட பிடிச்சு பாருங்க, என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. We are looked the note in light. Okay, அந்த லைட் கிட்ட கொண்டு போய் அந்த நோட்டை பாக்குறோம். We were surprised to see a smaller image of Gandhiji which we had not seen before. அதுல நான் பாக்குறேன், காந்திஜியோட ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நாங்க அதை பார்த்தது இல்ல. Did you notice a tiny round spectacles on the currency note? அதே மாதிரி அவரோட கண்ணாடியை பார்த்திருக்கீங்களா, அவரோட மூக்கு கண்ணாடி கரன்சி நோட்ல பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. These spectacles are the symbols of nationwide mission called Swachh Bharat Abhiyan. ஓகே, இந்த ஸ்பெக்டக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது வந்து these spectacles are the symbol. இந்த spectacles என்ன அப்படின்னா சிம்பிள் ஆஃப் a nationwide mission. ஓகே, தேசிய அளவில உருவாக்கப்பட்ட ஒரு மிஷன், இயக்கம் அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான். Okay, that is the symbol is based on the spectacles of Gandhiji. இந்த இயக்கம் காந்திஜியோட கண்ணாடியை வச்சு, ஓகே, அதை சிம்பிளா வச்சு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான். ஓகே, தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்வச் பாரத், கிளன்லினஸை பத்தி உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் என்னன்னு சொல்றது, that is a Clean India movement, Clean India mission, otherwise Swachh Bharat Abhiyan. When we asked our teacher why this was so, she said Gandhiji was very popular that everyone should keep their surroundings clean. இதையே காந்தியோட லிங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். காந்தியோட கண்ணாடியும் காந்தியோட உருவத்தையும் ஏன் இந்த கிளன்லினஸ்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, she said Gandhiji was very popular that everyone should keep their surroundings clean. காந்திக்கு தன்னை சுத்தி இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கண்டிப்புடன் இருப்பாரு. People who lived in the ashram followed strict rules of cleanliness. அதே மாதிரி அவரோட ஆசிரமம், சபர்மதி ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க கூட அந்த கிளன்லினஸ் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா ஃபாலோ பண்ணாதான் அங்க நம்ம இருக்க முடியும் அப்படின்னு டீச்சர் வந்து குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Do you know some currency notes have raised prints and symbols to help people with visual impairment identify them? The money app helps, that is some currency notes. சில currency note எப்படி இருக்கும்னா raised prints and symbols to help people with visual impaired identify them. அதாவது பார்வையற்றவர்களுக்காக என்ன இருக்கும், சில currency noteல just என்ன இருக்கும், raised print வந்து கொஞ்சம் raise elevate ஆயிருக்கிற மாதிரி இருக்கும், symbols இந்த print எல்லாமே. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பார்வையற்றவர்களுக்காக. The money app helps them to identify different currency notes by listening to feeling their vibration. ஓகே, இந்த மணி ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு மொபைல்ல, அது என்ன பண்ணும், அவங்களுக்கு ஈஸியா கரன்சி நோட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அதோட வைப்ரேஷன்ஸ் வச்சு ஃபீல் பண்றதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க.
Take a good look at the three lions standing on a circular platform. Okay, இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க left sideல picture பார்க்கிறோம். That is the three lions. Okay, one lion, two lion, three lions standing on a circular platform. ஒரு circular platformல நின்னுட்டு இருக்கிறது. This is the national emblem of India which represents strength, courage and confidence. Okay, இது எதை சொல்லுதுன்னா நம்மளோட emblem. Okay, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு emblem. இந்த என்னன்னு சொல்றோம், இந்தியா அப்படின்னாவே இந்த emblem தான். லோகோ அப்படின்னு சொல்லுவலே அது மாதிரி இந்த emblem தான் இருக்கும். இது எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட வலிமை, அதே மாதிரி இந்தியாவோட கரேஜ், தைரியம், இந்தியாவோட கான்பிடென்ட், நம்பிக்கை. ஓகே, பிலோ த லயன்ஸ் யூ கேன் ஆல்சோ see the அசோக சக்ரா. ஓகே, இதுக்கு கீழே என்ன இருக்கும், இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, அசோக சக்கராவும் பார்க்கிறோம். You will see in several places and documents. It also be found on your Aadhaar card. ஓகே, நிறைய டாக்குமெண்ட்ஸ்லயும் இதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவோட நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஐடென்டி கார்டில் இதை பார்க்கலாம். எஸ்பெஷலி ஆதார் கார்ட்லயும் இது பிரிண்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். Do you know அப்படின்ற டாபிக்ல a long time ago lions used to roam freely over vast areas of India. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி a long time ago lions, ஓகே, சிங்கங்களை ஏன் இது போட்டிருக்காங்க, 3 சிங்கங்கள் மேல இருக்கு இல்லையா, சர்க்குலர் மோஷன்ல நின்றுட்டு இருக்கு இல்லையா, அப்ப இந்த மாதிரி லயன்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி லயன்ஸ் என்ன ஆகும், ஈஸியா இந்தியாவோட நிறைய வனத்துல ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருந்தது. டுடே தீஸ் லயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் கிர் ஃபாரஸ்ட் ஆஃப் குஜராத். ஆனா இன்னைக்கு இந்த லயனோட எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டு வந்தது. ஓகே, இப்ப என்ன இருக்கு, கொஞ்சம் லயன்ஸ் தான், அதுவும் எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் லயன்ஸ் இருக்கு. Their numbers had gone down to only a few dozen about 150 years ago. ஓகே, 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. Okay, that is only a few dozen. However, our country made great efforts to save lions. It's a matter of pride that today India has several hundred lions in the wild. Okay, இப்போ என்ன பண்ணாங்க, இந்திய அரசு கொஞ்சம் எடுத்த ஸ்டெப், எஃபோர்ட்டோட விளைவா என்ன இருக்கு, நிறைய இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழிஞ்சு போற அந்த லயனோட இனங்களை இப்போ நம்ம என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. இப்போ அது என்னவா இருக்கு, பிரைட். ஓகே, நம்ம அதை நினைச்சு நம்ம பெருமை கொள்ளுவோம். ஓகே, இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது செவரல் ஹண்ட்ரட் லயன்ஸ் இந்த வைல்டு. ஓகே, காடுகள்ல நிறைய லயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதை பாதுகாத்ததால இப்ப நிறைய லயன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆக்டிவிட்டி 4 அப்படின்றதுல டிசைன் அண்ட் எம்ப்ளம் ஆஃப் ஃபார் யுவர் ஸ்கூல். இதே மாதிரி இந்தியாவோட எம்ப்ளம் மாதிரி உங்களோட ஸ்கூலுக்குன்னு ஒரு எம்ப்ளத்தை நீங்க கிரியேட் பண்ணுங்க. திங்க் ஆஃப் த மெசேஜஸ் யூ வாண்ட் டு கன்வே பை யூசிங் சிம்பிள்ஸ், வேர்ட்ஸ், ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் டு மேக் இட் ஸ்பெஷல். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சிம்பிள் மூலமாவோ, வேர்ட்ஸ் மூலமாவோ, ஷேப்ஸ் மூலமாவோ, கலர்ஸ் மூலமாவோ, ஓகே, டு மேக் இட் ஸ்பெஷல் அப்படின்னு ஆக்டிவிட்டி 4ல கொடுத்திருக்காங்க. டூ இட் யுவர் செல்ஃப். சிம்பிள்ஸ் தட் ஸ்பீக். ஓகே, சிம்பிள்ஸ் அப்படின்றது குறியீடுகள் எதை பத்தி பேசும். ஜஸ்ட் லைக் த எம்ப்ளம் ஆர் நேஷனல் சிம்பிள்ஸ் ஆல்சோ ரிமைண்ட் அஸ் who we are and what makes us proud to be citizens of India. நம்மளோட எம்ப்ளத்தை மாதிரியே நம்மளோட சிம்பிள்ஸும் குறியீடுகளும் ஓகே நம்ம யாரு, நம்மளோட பெருமை என்ன அப்படின்றத பத்தியும் பேசும். அப்படின்னா சிம்பிள்ஸ் தட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரைட் அப்படின்ற டாபிக்ல riddles கொடுத்திருக்காங்க. read the riddles given below and guess the national symbols of India. ஓகே, இந்தியாவோட குறியீடு. ஓகே, சிம்பிள்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ரிடில்ஸ் படிச்சு அது என்னன்றதை கண்டுபிடி. I wear orange with black stripes bold. ஓகே, என்னோட உடம்புல என்ன இருக்கும், ஆரஞ்சு கலரும் பிளாக்கும் இருக்கிற கோடு கோடா இருக்கும். I walk in the forest. நான் ஃபாரஸ்ட்ல நடப்பேன். deep and old. ஓகே, with a mighty roar. roarனா என்ன பண்ண முடியல, நான் ஜஸ்ட் ரோர் பண்ணுவேன். rule the land. ஓகே, rule the land அந்த வனத்தை ஆள்பவன். ஓகே, guess who I am strong and grand. நான் யாரு, ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். யாருன்னா national animal of India, that is tiger. I dance in the rain in the morning light with green and blue feathers bright. Okay, I dance in the rain. நான் எப்ப மழை காலம் வந்தாவே டான்ஸ் ஆட ஆரம்பிப்பேன். in the morning light with green and blue feathers bright. என்னோட feathers என்ன கலரா இருக்கும், green color, blue கலரா இருக்கும். என்னோட ரெக்கைகள் with a crown, that is with a crown upon my head. என்னோட தலையில என்ன இருக்கும், ஒரு crown இருக்கும். I stand so tall. நான் என்ன இருக்கும், உயரமா நின்னுட்டு இருக்கேன். It's a joy to watch when I move my tail. Okay, it's a joy to watch when I move my tail. ஓகே, என்னோட வாளோட தோகைகளோட நான் விரிச்சு நடந்து போகும்போது பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா எதுன்னு சொல்ல நம்மளுக்கே தெரிஞ்சது, பீகாக். நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா டைகர். who I am கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டைகர், that is national animal of India. நெக்ஸ்ட் பீகாக், நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல if you had to choose a national fruit for our country, which one would you suggest? Tell us why. Okay, if we had to choose the national fruit of our country, suppose okay நம்ம ஒரு national fruit choose பண்ணனும் அப்படினா நீங்க எதை suggest பண்ணுவீங்க? tell us why ஏன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும், mango அப்படினு சொல்லலாம். because it is known as the king of fruits. அதான் என்னன்னு சொல்றோம், பழங்களோட அரசன் அப்படினு சொல்றோம். எதுனா mango. அதே மாதிரி முக்கனிகள்ல ஒன்று எதுனா mangoன்னு சொல்லலாம். and loved by the people of all ages. எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தோம்னா mango. அதால national fruit அப்படின்றது எதுனா mango அப்படின்னு சொல்லலாம்.
Find out அப்படின்ற டாபிக்ல states also have some symbols. With the help of your teacher, find out the following symbols of your state. ஓகே, இங்க சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. உன்னோட டீச்சர்ஸோட ஹெல்ப்பால ஓகே உங்க ஸ்டேட்டோட சிம்பிள்ஸை கண்டுபிடி. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் சிம்பிள் என்ன அப்படின்னா நீல்கிரி டார். நீல்கிரி டார்னா என்னன்னு வரையாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேட் ட்ரீ எது அப்படின்னு சொல்லும்போது பல்மைரா பாம் ட்ரீ, பனைமரம். ஸ்டேட் பேர்ட் அப்படின்னு சொல்லும்போது புறா. ஓகே, அதுதான் நம்மளோட ஸ்டேட் பேர்ட். எமரால்டு டவ். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபிளவர் அப்படின்னு பார்க்கும்போது லிலி, குளோரிசா லிலி அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்க எந்தெந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட அனிமல், ட்ரீ, பேர்ட், ஃபிளவர் அதை பத்தி எழுதலாம். Next, draw. Spot a tree, bird, animal, flower or objects near your school. Choose one as your school symbol. Draw it and write it one line that is why it can be your school symbol. Do it yourself. நெக்ஸ்ட் அவர் வைப்ரண்ட் கல்ச்சர். ஓகே, நம்மளோட என்ன வரணும்னு சொல்லணும், நம்மளோட கல்ச்சர் என்ன, கல்ச்சர்னா என்ன, கலாச்சாரம். நம்மளோட வைப்ரண்ட் கல்ச்சர். பை லுக்கிங் க்ளோஸ்லி அட் எ சிம்பிள் கரன்சி நோட் வி டிஸ்கவர் த பீப்புள் ஸ்பீக் மெனி லாங்குவேஜஸ் இன் இந்தியா. ஜஸ்ட் நம்மளோட கரன்சி நோட்டை நம்ம உற்று பார்த்தோம்னா ஓகே நிறைய மக்கள் விதவிதமான நிறைய ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுல, இந்தியா நாட்டுல நிறைய லாங்குவேஜஸ் பேசுறவங்க இருக்காங்க. ஈச் லாங்குவேஜஸ் இஸ் ரிச் வித் இஸ் ஓன் ஹிஸ்டரி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, சாங் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு. மோர் தென் 1000 லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன் அக்ராஸ் அவர் கண்ட்ரி. ஓகே, 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் என்ன இருக்கு நம்ம நாட்டை சுத்தி பேசுறத பாக்குறோம். ஆக்டிவிட்டி 5ல ஃபைண்ட் அவுட் அபவுட் த லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அண்ட் நேம் தேம். டூ இட் யுவர் செல்ஃப். பிக் எ ஸ்பெசிபிக் வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, அண்ட் ஹேவ் ஃபன் learning what is called in different languages. ஒரே ஒரு வேர்ட் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோன்னு எடுத்துக்கோ. இந்த மேங்கோவை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்றத பத்தி கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த லாங்குவேஜ், how is it said? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், நம்ம மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்குல என்னன்னு சொல்லுவோம்னா மாமிடி பண்டு, மராத்தியில அம்பா, பெங்காலில ஆம், ஹிந்தியில ஆம். நெக்ஸ்ட் வந்து கன்னடால தட் இஸ் மாவினா ஹன்னு, மலையாளத்துல மாங்கா, குஜராத் கெரி, ஒடிசால அம்பா. People speak different languages across the country. They also eat food, wear clothes and enjoy songs and dances that are unique or special to their area. இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. ஓகே, இந்தியா முழுவதும் நிறைய லாங்குவேஜஸ் பேசுறவங்க இருக்காங்க. அவங்களோட உணவு முறை, அவங்களோட விதவிதமான உணவு முறை வேற. அதே மாதிரி அவங்களோட வித்தியாசமான தட் இஸ் உடை அண்ட் என்ஜாய் சாங்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனியாக சாங்ஸ் இருக்கு, டான்சஸ் இருக்கு. அது எல்லாமே என்ன, தனித்துவமை வாய்ந்தது, அதே மாதிரி சிறப்பு வாய்ந்தது. Do you know அப்படின்ற டாபிக்ல there are mobile applications that can translate one language to another. We can use it to learn and understand many languages. இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ல ஜஸ்ட் நம்ம எந்த லாங்குவேஜ் தெரியணுமோ, என்ன கேட்கணுமோ அது கேட்டாவே என்ன ஆயிடும், ஈஸியா நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நிறைய லாங்குவேஜ்ல கத்துக்கலாம். Let us think of a garden and a forest. Okay, let us think of a garden and a forest. Okay, நீங்க என்ன பண்ணணும், ஒரு கார்டனை நினைச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வனத்தை நினைச்சுக்கணும். Many gardens have fewer variety of plants. நிறைய கார்டன், தோட்டத்துல என்ன இருக்கு, fewer variety of plants மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கு. தே ரெக்வயர் கான்ஸ்டன்ட் கேரிங் அண்ட் வாட்டர். அதுக்கு என்ன தேவை, முக்கியமா கேரிங் தேவை. அதுக்கு ஸ்டெப் எடுத்து அதை நம்ம பாதுகாக்கணும். வாட்டரிங், டெய்லி தண்ணி விடணும். எ ஃபாரஸ்ட் ஹஸ் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஆனா அதே காடுகள்ல என்ன இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, விலங்கினங்கள் இருக்கு, பறவை இனங்கள் இருக்கு, பூச்சி இனங்கள் இருக்கு. இட் இஸ் மோர் டைவர்ஸ். தி அமேசிங் திங் அபவுட் எ ஃபாரஸ்ட் இஸ் தட் ஆல் டிஃபரெண்ட் பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் do not only help it to look itself but also help to become strong and more beautiful. இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். டைவர்சிட்டி மீன்ஸ் என்னன்னு சொல்றோம், பன்முகம். ஓகே, நிறைய விலங்கினங்கள் இருக்கு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழற அமைப்பு. ஓகே, அதுதான் என்னன்னு சொல்றோம், வனங்கள்ல இருக்கு. A forest, that is as found in forest, diversity makes our country stronger and more self-sufficient. As found அப்ப காடுகள்ல உள்ள உயிரினங்களை போற நம்மளும் நாட்டுல இருக்கிற மக்களும் என்ன பண்ண, ஒற்றுமையோட வாழணும், வலிமையோட வாழணும், ஓகே, உறுதியோட வாழணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டைவர்சிட்டி எவ்ரிவேர். ஓகே, பன்முகத்தன்மை எல்லா இடத்துலயுமே இருக்கணும். திங்க் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் ஹெட் கியர் வி சி இன் அவர் கண்ட்ரி. ஓகே, நீங்க தலையில போடுவோம் தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹெட் கியர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அதாவது வந்து நிறைய நம்ம ஸ்டேட்ல பாக்குறோம், அது விதவிதமா இருக்கும். இன் ராஜஸ்தான் மென் வேர் ஏ கலர்ஃபுல் சாஃப் ஆர் பாக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ராஜஸ்தான்ல அதையே அந்த தலைக்கு போடுற அந்த தலைப்பாகையை என்னன்னு சொல்லுவோம், நம்ம இங்க கூட போடுவோம் இல்லையா தலைப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி அங்க போறது ராஜஸ்தானுக்கு பேரு பாக்ரின்னு சொல்லுவோம், ஹிமாச்சல் பிரதேஷுக்கு டொப்பின்னு சொல்லுவோம், டொப்பி.
Okay, in Himachal Pradesh, people wear topi. Headgear can tell us where someone is from. Okay, அந்த தலப்பா பார்த்தாவே அவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்றத பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். What they believe in and what they do for the living. It is a significant symbol of tradition. அது என்னன்னு சொல்லுவோம், அந்த தலைப்பாகை அப்படின்னு சொல்றது என்னன்னா அது ஒரு நம்மளோட கலாச்சாரம் பண்பாட்டுக்கான ஒரு சிம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி மரியாதை and cultural heritage, particularly in weddings and other formal occasions in many states of our country. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகனாவே அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் கூடவே என்ன கொடுப்பாங்க, தலைப்பாகையும் கொடுத்துருக்கதால அவன் எந்த நாட்டுல இருந்து வராங்க, அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டேட்டுக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம திருமண நிகழ்வுகளையும் இது போடுறதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஃபார்மல் அக்கேஷன்ஸ் இன் மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரிலையும் இதை வேர் பண்றதை நம்ம பாக்குறோம். அதுதான் டைவர்சிட்டி எவ்ரிவேர், பன்முகத்தன்மை எல்லா இடங்களிலும் இருக்கு. How many headgears can you name? ஓகே, இங்க எல்லாமே தலையில தலைப்பாகை போட்டிருக்காங்க இல்லையா, அது எதுன்றது உன்னால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது, டர்பன். ஓகே, செகண்ட் இருக்கிறது ராஜஸ்தான்ல போடுற டர்பன், அதுதான் என்னன்னு சொன்ன பக்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் ஃபெதர், மூணாவது இருக்கிறது ஃபெதர் க்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது ட்ரெடிஷனல், இது இருக்கு இல்லையா, நாலாவதா இருக்கிறது ட்ரெடிஷனல் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவதா இருக்கிறது எதுனா ஹெல்மெட். ஆறாவதா இருக்கிறது ஹிமாச்சலோட தொப்பின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். ஏழாவதா இருக்குது சீக்கோட டர்பன்ஸ். ஓகே, எல்லாம் நிறைய சிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட டர்பன் தான் என்னன்னு சொல்ல நம்ம சீக் டர்பன். In small groups, take dupatta or scarf and help each other make a traditional headgear. ஓகே, நீங்க சின்ன சின்ன குழுவா சேர்ந்தது இது ஒரு துப்பட்டாவை வச்சுக்கிட்டு அதர்வைஸ் ஸ்கார்ப்பை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஹெட்கேரை பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்களாவே யோசிக்கலாம், நீங்களாவே செய்யலாம். கிரியேட் எ ஹெட்கேர் ஆர் கேப் யூசிங் வேஸ்ட் மெட்டீரியல். இதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தலைப்பாகையை நம்ம செய்யலாம். Do you know அப்படின்ற டாபிக்ல ஹெட்கேர் இஸ் ஆல்சோ வார்ன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹீட். ஃபர்ஸ்ட் எதுக்கு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது தலைப்பாகை எதுக்காக போட ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹீட். ஓகே, ஹீட்ல இருந்து தப்பிச்சு கொள்வதற்காக, அதே மாதிரி கோல்டு ஆர் அன் இன்ஜூரியில இருந்து போடுறதுக்காக தான் இந்த தலையில கட்டினாங்க. ஹெல்மெட்ஸ் ஓன் பை சோல்ஜர்ஸ், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஹெல்மெட் யாருன்னா பாதுகாப்புக்காக, யாரு, சோல்ஜர்ஸ். ஓகே, சோல்ஜர்ஸும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாமே தலையில என்ன போட்டிருக்காங்க, ஹெல்மெட் போட்டிருக்கிறத பாக்குறோம். அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் இன் மைன்ஸ் and that is tunnels protect them for head injury. தன்னை பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, மைண்ட் சுரங்க பாதையில வேலை பார்க்கறவங்க, டனல்ஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எது ஹெட் இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க வேலை செய்யும் போது அதை போடுவாங்க. ரோட் சேஃப்டி, ஹெல்மெட்ஸ் ஆர் worn by motorcyclists and cyclists which help prevent serious head injuries. அதே மாதிரி ரோட்ல போகும்போது ஏற்படக்கூடிய விபத்துக்களை, சாலை விபத்துக்களை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, தலைக்கு இந்த ஹெல்மெட், தலைக்கவசம் முக்கியமானது. ஹெல்மெட்ஸ் ஆர் கம்பல்சரி and must be worn while we are டூ வீலர்ஸ். டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பா அவசியமா தலைக்கவசம் தேவைப்படுது. Another aspect of vibrant India is the art forms including music, dance which are always celebrating. இன்னொரு பக்கம் வைப்ரண்ட் இந்தியால இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூசிக். அவங்களோட நம்ம நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மியூசிக், கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய மியூசிக், டான்ஸ் which the way of celebrating, that is praying. Next one is sharing stories and bringing people together. Even a simple instruments like drums looks the sounds of different in various parts of the country. இப்ப ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரம்ஸே வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமா அதை யூஸ் பண்றதை நம்ம பாக்குறோம், வெவ்வேறு விதமான சவுண்ட் வரதை பாக்குறோம். ஈச் ட்ரம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிதம், ஒவ்வொரு ட்ரம்முக்கும் ஒரு ரிதம் இருக்கு அண்ட் சவுண்ட் இருக்கு. இட் இஸ் ஷேப்ட் பை தி லோக்கல் கல்ச்சர், ட்ரெடிஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ். எப்படி செய்யறாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்மளோட கலாச்சார பண்பாட்டுக்கு ஏற்றவாறு அங்க கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு செய்யக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவோம், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்க கொடுத்துருக்காங்க இந்தியன் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. தோலாக் இருக்கு, கஞ்சரா இருக்கு, மிருதங்கம் இருக்கு, தோல் இருக்கு, தாமா இருக்கு, அப்புறம் பக்வாஜ் இருக்கு, அப்புறம் தவில் இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் இடக்கா இருக்கு, நெக்ஸ்ட் கோல், நெக்ஸ்ட் நாகரா, நெக்ஸ்ட் தபலா. ஓகே, நம்ம இங்க யூஸ் பண்றது மிருதங்கம் அண்ட் தபலா. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது மிருதங்கம் யூஸ் பண்ணுவாங்க, தபலா யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்தியாவோட நிறைய பகுதிகளில் இந்த ட்ரம்ஸையே விதவிதமா, இந்தியன் ட்ரம்ஸ் அப்படின்றதே விதவிதமா யூஸ் பண்றதும் விதவிதமான சவுண்ட்ஸ் கிரியேட் பண்றதையும் பார்க்கலாம். Similarly, we also use a variety of musical instruments for different types of music. அதே மாதிரி ஓகே, பல்வேறு விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உபகரணங்கள். ஓகே, மியூசிக்கல் உபகரணங்களையும் நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்காக. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிருதங்கம் இன் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக்ல முக்கியமா எதுன்னு சொல்லுவோம், மிருதங்கம் யூஸ் பண்ணுவாங்க. சிட்டார் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷினாஜின் இன் இந்துஸ்தானி மியூசிக். இந்துஸ்தானி மியூசிக்ல முக்கியமா எது இருக்கும், சிட்டார் இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் சோ ஆன். We also have different dance forms which have originated from different states. ஓகே, மியூசிக் மட்டும் இல்ல,
ஓகே டான்சஸும் ஓகே அந்தந்த இதுக்கு பகுதிக்கு ஏற்றவாறு அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதமான டான்சஸும் இருக்கிறத பாக்குறோம். ஆக்டிவிட்டி 7ல அண்டர் யூர் டீச்சர்ஸ் கைடன்ஸ் ஐடென்டிஃபை and mark the states and map of India where these dances forms originated. First form அப்படின் first dance அப்படின்னு வரும்போது that is Kathak உத்தரப்பிரதேஷ், second one Bihu Assam, third one Bhangra Punjab, fourth one Garba Gujarat, fifth one Bharatanatyam Tamil next one is Kathakali Kerala, next Andhra Kuchipudi, next Odisha Odissi, next Mohiniyattam Kerala. What are some traditional Indian musical instruments that you know? Okay, உங்களுக்கு தெரிஞ்ச musical instruments வீணா, தபலா, மிருதங்கம், flute, sitar. Okay, இதெல்லாம் சொல்லலாம். Try to make the musical instrument from locally available materials. Take an empty box, stretch rubber bands over it, plug them to make different sounds. Spirit of togetherness. ஒற்றுமையா இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடியதோட பலன் என்ன? ஓகே ஸ்பிரிட் என்ன, அதோட ஒற்றுமையின் வலிமை என்னன்னு கேக்குறாங்க. இந்தியா இஸ் a shining example of the spirit of togetherness. We have rich variety, that is a variety of languages, religions, clothing and traditions. We live together, helping and supporting each other. இந்தியா அப்படின்றது என்னன்னா நிறைய மாநிலம் மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி ரிலீஜியன்ஸ் நிறைய இருக்கு, மதங்கள் இருக்கு, கிளாத்திங் இருக்கு, அது உங்களுக்குன்னு ஒவ்வொரு கிளாத்திங் அவங்களுக்குன்னு ஒரு ஆடை உண்டு. அதே மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, கலாச்சார பண்பாடு இருக்கு. we live together இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒன்னாக சேர்ந்து வாழணும். ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோட வாழணும். ஈச் ரீஜன் ஆஃப் இந்தியா எஸ் ஏ யூனிக் ஸ்டோரி. ஒவ்வொரு இந்திய பகுதியிலும் ஒரு தனித்துவமான கதை உண்டு. இன்டர்வைன்டு டுகெதர் லைக் எ த்ரெட். ஓகே ஆல்சோ தீஸ் டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ் கேன் ஓவன் டுகெதர் அட் ஒன் ஸ்ட்ராங் வைப்ரண்ட் ஃபேப்ரிக் ஃபுல் ஆஃப் எனர்ஜி கலர் அண்ட் லைஃப். ஓகே இந்த எல்லா த்ரெட்ஸ் அதாவது ஒவ்வொன்றும் ஒரு நூல் போடுறது, எல்லா நூலையும் ஒன்று சேர்த்து ஓகே பின்னி பெனஞ்சி உருவாக்கப்பட்டது தான் என்ன இது நம்மளோட நாடு. ஓகே ஒன் ஸ்ட்ராங் வைப்ரண்ட் ஃபேப்ரிக் ஃபுல் ஆஃப் எனர்ஜி கலர் அண்ட் லைஃப். ஓகே இந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரண்டா இருக்கும், எனர்ஜியோட இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், லைஃபா இருக்கும், அது வாழ்க்கையோட இணைந்ததா இருக்கும். We have rich history, culture and practices such as Ayurveda, yoga and meditation. இது தவிர்த்து நமக்குன்னு ஒரு வரலாறு, ஓகே கல்ச்சர் கலாச்சாரம், ஓகே அதோட பத்தும் இல்லாம எப்படின்னா ஆயுர்வேதா இருக்கு, யோகா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு. We also have an exciting future to look forward. Scientists are launching rockets, farmers are using technology to grow crops, and the children learning science and technology along with the dance and music. ஓகே சயின்டிஸ்ட் அறிவியல் வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா ராக்கெட் செய்ய வராங்க, ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா டெக்னாலஜியை வச்சு என்ன பண்றாங்க பயிர்களை உருவாக்குறாங்க. சில்ட்ரன் லேர்னிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அலாங் வித் டான்ஸ் அண்ட் மியூசிக். ஓகே அவங்க அதாவது டான்ஸ் அண்ட் மியூசிக்கோட சேர்த்து எதை பண்றாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. We travel in faster trains, send digital payments with a click and connect with the friends and family across the country. Okay, we travel faster trains. Okay, speed up போற ட்ரெயின்ஸ் நிறைய பலவிதமான ட்ரெயின்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம வந்தே பாரத் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு. நம்ம அதே மாதிரி பேமெண்ட்டும் என்ன இருக்கு, நம்ம பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு கிடையாது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் கனெக்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் அப்ராட் இன் செகண்ட்ஸ். வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது நம்மளால ஈஸியா ஒரு கிளிக்ல முடியுது. These modern changes are not replacing the old norms, they are adding a new colors to it. இதெல்லாம் வந்து பழமைய மாத்துறதுக்காக இல்ல, இது எல்லாமே என்ன இருக்கு ஒரு புதுசா ஒவ்வொரு வண்ணத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். As proud citizens of India, we also should do our best care of our rich and wonderful country. As proud citizen of India, நம்ம வந்து இந்தியாவோட proud citizen. ஓகே ஒரு பெருமை வாய்ந்த இந்தியன் சிட்டிசனா இருக்கிறதுல we all should do our best. நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச நமது நாட்டுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக, அது கலாச்சாரம் பண்பாட்டு இதெல்லாம் பாதுகாப்பதுக்காக நம்மளால எல்லாம் ஹெல்ப் நம்ம நாட்டுக்காக செய்வோம். Next, let us reflect. If you had learned one more Indian language, which would you select and why? I would select Hindi because it is a widely spoken across India. Which monuments do you see in different currency notes make a table? That is a make a table denomination. That is a 10 rupee, 20 rupees, 50 rupees, 100 rupees, 200, 500. Monument வந்து Sun Temple of Konark, ஒடிசால இருக்கு. Ellora 20 rupees ல Ellora Caves, Maharashtra. 50 rupees Hampi, Karnataka. 100 rupees ல that is Rani Ki Vav, Gujarat. 200 rupees ல that is Sanji Stupa, Madhya Pradesh. 500 note ல Red Fort, Delhi.
Identify the currency symbol of India among the images shown below. The clue is in our currency note. Which other currency symbol can you identify? First one is euro, second one is dollar USA, third one is India. That is currency symbol. இதுதான் வந்து நம்மளோட currency symbol India. Next one is yen, next pound UK. Which animals do you see in 10 rupee note? அப்படின்னு பார்க்கும்போது element, that is elephants. Elephants, rhinoceros and tiger. You must have seen pictures of a few great people of India in your school or any other place. Identify the names of that great men and women shown below and write a few lines about their contributions. Mahatma Gandhi, leader of India's freedom struggle. Jawaharlal Nehru, that is the first Prime Minister of India. Sarojini Naidu, freedom fighter and poem Nightingale of India. Next, group activities. Find out from your elders about people who have contributed to the nation from your locality or state and share what you learned in the classroom. Next one is, first one is Bhagat Singh, a brave revolutionary who fought against British rule. Second one, Rani Lakshmi Bai, a courageous queen who fought against the British. Next, third, Subhash Chandra Bose, leader of Indian National Army. Fourth one is Dr. APJ Abdul Kalam, great scientist and the missile man of India. Dr. Radhakrishnan, teacher, philosopher and president of India. Chhatrapati Shivaji, a king and warrior. Next one is Project Cultural, that is to celebrate the vibrant diversity of India where every story tells its own colorful story. That is, divide the class into different groups, assign each group in different states of India. Each group will explore the assigned state and prepare the presentation covering traditional dress, popular food, festivals, languages, dance and music. For example, state Tamil Nadu, traditional dress, sari women, veshti men, popular food, idli, dosa, sambar, chutney, festivals, Pongal, language, Tamil, dance, Bharatanatyam, music, Carnatic music. You may also prepare posters, cutouts on the assigned state. Set up a cultural fair in the class. Each group can set up their own state booth. Students will take turns and visit their booths and learn about each state. After the fair, gather all the students in circle and discuss what are the unique features you found in each state. Different languages, that is the Tamil, Hindi, Telugu, etc. Next one is different dresses, saris, that is lehenga, etc. Special food, idli, roti, biryani, sweets, etc. That is famous festival, Diwali, Pongal, Makara Sankranti, etc. Unique dances, Bharatanatyam, Kathak, Kuchipudi, etc. Monuments and historical places. Question number 2. What are the similarities or common values you found? Similarities and common values: celebrating festivals with joy and happiness, respect our culture and traditions, unity. Next, love for family and heritage, love for community and well-being, pride to be an Indian. That's all. Chapter gets over. If you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. Thank you.